அனைவருக்கும் ஆன்மநேய அன்பு வணக்கம். இப்பதிவில் உண்மை, அன்பு, சத்தியத்தை ஒரு வித்தியாசமான நடையில் பார்க்க இருக்கிறோம். அதாவது அமைதி, முதலில் அமைதியாக இருக்க வேண்டும், கவனம், பிறகு எந்த காரியத்தையும் செய்ய வேண்டும் என்பதுதான் அதுவாகும். ஆன்மீகத்தில் நாம் ஆழமாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் பயணிக்க இக்கருத்துக்கள் ஏதுவாகும். பெருமான் வேலாயுத முதலியார் அவர்களுக்கு கற்பித்த பாடம் புருவ நடு. அதில் ஒரு மேடை, அதன் மேல் ஒரு வெண்தாமரை, அதன் மேல் காற்றறியா தீபம் போல் ஒரு தீபம். ஆக புருவ நடுவில் நில், ஸ்டாப். எப்படி இருக்க வேண்டும்? ஆடாமல் அசையாமல் இருப்பாயோ தோழி, ஆடி அசைந்து இங்கே இறப்பாயோ தோழி என்பதற்கு இணங்க அசையாமல் இருக்க வேண்டும். சரி, மனதை அசைய விடாமல் நிற்கிறோம். அடுத்தபடி என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். லிசன். எப்படி கவனிக்க வேண்டும்? உள்ளும் புறமும் ஒன்றாயிருந்து கவனிக்க வேண்டும். அதாவது உன்னுள்ளே உன்னை கவனிக்க வேண்டும். யூ மஸ்ட் லிசன் இன் யூ. எதை நினைத்து கவனிக்க வேண்டும்? சத்து என்ற சத்தியத்தை நினைத்து கவனிக்க வேண்டும். சத்திய நிலைதனை தயவினில் தந்தனை என்று படித்திருக்கிறோம். எனவே சத்தியத்தை தயவை கொண்டு நிச்சயம் பெற்றுவிடலாம். மூன்றாவதாக உள்ளே செல்ல வேண்டும். இதுதான் மிகவும் முக்கியமானது. ப்ரொசீடு. உள்ளே சென்றதும் உள்ளொளி, இன்னர் லைட்டு அனுபவம் கிடைக்கும். மனச்சிறையிலிருந்து வெளியே வருவோம். அதுதான் விடுதலை, என்லைட்மெண்ட் என்று சொல்வார்கள். தான் தன்னிலிருந்து வெளிப்படுவதே சாதனை. வெளி உலகில் காட்டப்படுவது எல்லாம் அகங்காரம். ஆகவே நம்முள்ளே நாம் பயணம் செய்து பிறர்க்கரிய பேரின்பத்தை பெறுவோம். வாருங்கள், எல்லோரும் சேர்ந்து புறப்படுவோம். பிறகென்ன அன்பர்களே, ஸ்டாப், லிசன் அண்ட் ப்ரொசீடு தான் வெற்றி நிச்சயம். வாருங்கள் செல்வோம். அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி.